தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சருமான தலைவர் தளபதி அவர்களுடைய அன்பினாலும் பண்பினாலும் அரவணைப்பினாலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் புதிதாக இன்றைக்கு இணைந்திருக்கின்றேன். ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னாலும் தொண்டர்களை அரவணைத்து செல்லக்கூடிய அவருடைய மாண்பினை போட்டக்கூடிய வகையில் அவருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டு இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். இதுவரையில் நான் சார்ந்த இந்த இயக்கத்திற்கு எப்படி உண்மையாகவும் விசுவாசமாக பணியாற்றினோ அதேபோன்று இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனது களப்பணியை மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் சொல்லக்கூடிய கட்டளையை ஏற்று நான் இந்த இயக்கத்திற்காக அரும்பாடு படுவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எதிர்வரும் காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அதேபோன்று இன்றைய சட்டமன்றத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் இளந்தலைவர் அவர்கள் ஆகிய இருவரும் சொல்லக்கூடிய கட்டளையை ஏற்று நான் கழகப்பணி ஆற்றுவேன். இங்கே இருக்கக்கூடிய எங்களது மாவட்டத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளோடு இணைந்து அந்த பணியை நான் மேற்கொள்ளும் ஒரு சகோதரத்துவமாக அந்த களப்பணி நாங்கள் செய்வோம் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோன்று இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் முதற்கொண்டு நிர்வாகிகள் வரைக்கும் இன்றைக்கு தலைமை ஒரு கட்டுக்கோப்புடன் தலைவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்று தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்றைக்கு ஒரு சகோதரத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாங்கினை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் வழிநடத்தி வருகின்றார்கள். உள்ளபடியே இன்றைக்கு என்னையே கூட இந்த இயக்கத்தில் அவருடைய அன்பாலும் அரவணைப்பாலும் நான் ஈர்க்கப்பட்டு இந்த இயக்கத்திலே நான் இன்றைக்கு இணைந்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த இயக்கத்தினுடைய தலைமைக்கும் நான் கட்டுப்பட்டு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கட்டளை ஏற்று நான் களப்பணி ஆற்றுவேன் என்பதை மீண்டும் ஒரு முறை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், ஜெயலலிதா மற்றும் எடப்பாடியோட ஆட்சி காலத்தில் அமைச்சரவையில் நான் சார்ந்த இந்த இயக்கத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவிற்கு பின்னால் அடுத்த தலைமையை ஏற்று நான் நல்ல முறையில் தான் பணியாற்றியிருக்கின்றேன். ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அதேபோன்று தொடர்ச்சியாக நாங்கள் மக்கள் பணியாற்ற வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்யப்பட வேண்டும், அந்த நல்ல நோக்கத்திற்காகத்தான் இன்றைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கின்றேன். சார், பொதுவாகவே ஆளும் கட்சி இருக்கும், அந்த நோக்கி தான் மாற்றுக் கட்சியினை இணைவது வாடிக்கையா இருக்கும். ஆனால் இப்போ பார்க்குறேன் திமுகவில் மாற்றுக் கட்சியினை இணைவது அதிகமாக இருக்கு. நீங்களும் அதே இதுதான் இருக்கு. என்ன இல்லை, இந்த மாதிரி அதிகாரத்துக்காக போவாங்க, இல்லை ஆசைக்காண்டி போவாங்க. இது இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறது என்ன நம்பிக்கையில் நீங்கள் இந்த இயக்கத்துக்கு வந்துருக்கீங்க? பொதுவாக நாங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி இந்த இயக்கத்தில் களப்பணி ஆற்றிதான் பழக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு அதிகார மையத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் சென்றிருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அதேபோன்று இளைஞனுடைய தலைவர் ஆகிய இருவரும் இன்றைக்கு தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய விதம், ஆக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி இன்றைக்கு அவர்கள் வழிநடத்தக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய மாண்பு, இவற்றையெல்லாம் நாங்கள் உற்று நோக்கி